எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டூ அவர் கேஸ் ஹார்ட் ஸ்பேஸ். எனக்கு பேசிக்காவே இந்த பேய், இல்ல இந்த ஆவி, இந்த அமானுஷ்யம் அதெல்லாம் நம்பிக்கை இல்லங்க. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம், மேபி இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு இது. என்னன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு பேரு முத்து. அவரு அவரும் நானும் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரிங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு டைமாவது அவரு கால் பண்ணிருவாரு. இல்ல நான் அவருக்கு கால் பண்ணிருவேன். கொஞ்ச நாளா அவர்கிட்ட இருந்து ஃபோனே இல்ல. என்னடா எப்பயும் வழக்கமா கால் பண்ணிருவாருன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். என்னடா இது நடக்குது? 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 1 மாசமா ஒரு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு 1 1/2 மாசம், 2 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேங்க. திடீர்னு அவரே கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு, இல்லடா கொஞ்சம் உடம்பு சரியில்ல" அப்படின்னாரு. என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்டா, "காமர்ஸ் ஸ்டேஜ்ல இருந்தேன்டா" அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா முத்து அந்த அளவுக்கு நல்ல பையங்க. முத்துக்கு என்னன்னா, முத்துக்கு சின்ன வயசுலயே அப்பா, அம்மா இறந்துட்டாங்க. அவங்க தாத்தா, பாட்டி தான் வளர்த்தாங்க. அவங்க பாட்டினா முத்துக்கு அவ்வளோ பிடிக்குங்க. ரொம்ப கொள்ள இஷ்டம். தங்கமா பார்த்துக்கிட்டாங்க அவனை. அதே மாதிரி முத்துவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தான் தாத்தா பாட்டியை தொந்தரவு பண்ணாம இருப்பான். ஆனா அவங்க தாத்தா இருக்காருலங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். முத்துக்கு பெருசா தாத்தா கரெக்டே இருக்காது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நினைப்பாரு. அதனால எப்பயுமே முத்துக்கு அவங்க பாட்டி தான் பிடிக்கும். தாத்தானா கொஞ்சம் அட போங்கன்னு பெருசா கண்டுக்கவே மாட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்க பாட்டி இறந்துடுறாங்க. முத்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறான். அவங்க பாட்டினா அவனுக்கு ரொம்ப உயிர் இல்லைங்களா பேசிக்காவே. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, அவனும் தாத்தாவும் தான் இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் தாத்தானா அவர் கொஞ்சம் பெருசாக வேல்யூ பண்ண மாட்டேன் முத்து. ஸோ ஓகே, அவன் உண்டு, வீடு உண்டு, ஆஃபீஸ் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, முத்து வேலை செய்யற கம்பெனி எல்லாம் ஓகே தாங்க. பட் என்ன அப்படின்னா, அவரோட வீட்டுக்கும் அந்த ஆஃபீஸ்க்கும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். டெய்லியும் ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. எப்படின்னா ட்ரெயின்ல. உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் கடைசி ட்ரெயின் 12 மணிக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் ட்ரெயின் பிடிச்சி அவனும் பிடிக்கலன்னா அவ்வளோதான். அன்னைக்கு முத்து அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு. பட் அவர் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு 8 8:30க்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவார் ரொம்ப வேகமாவே. நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க தாத்தாவை இறந்துடுறாரு. இதனால முத்து பயங்கர டிப்ரெஷன் ஆயிட்டாரு. இதெல்லாம் எனக்கு இப்போ ஃபோன்ல சொல்ல சொல்ல எனக்கு அப்படி இருந்துச்சு. என்னடா இதனாலதான் இவரு இத்தனை நாளா கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையன் குடிக்க ஆரம்பிச்சான். வாழ்க்கையை தன்னை கெடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டான். ஒரு லிமிட்டுக்கு மேல முத்து அவர் பண்றது தப்புன்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ எகெயின் இந்த கொடியை விட்டுறாரு. எகெயின் வந்து அவரு ஆபீஸ்ல போயிட்டு எல்லாம் ஒர்க் பண்றாரு. ரொம்ப நாளா ஆபீஸ் வராம வேற இருந்தாரு இல்லைங்களா. பெண்டிங் ஒர்க்ஸ் அவ்வளவு இருக்கு. எல்லாம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. சோ வழக்கமா 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆகிற முத்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணிக்கு கடைசி ட்ரெயின் அடிச்சு பிடிச்சி ஏறக்குள்ள அவருக்கு போதும் ஆயிருங்க. அந்த அளவுக்கு ஒர்க். ஒரு நாள் கிளைண்ட் மீட்டிங் போயிட்டே இருக்கு முத்துக்கு. முத்துவும் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. எப்படா முடியும் இந்த கிளைண்ட் மீட்டிங், கடைசி ட்ரெயின் விட்டா இன்னைக்கு இங்கதான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா ஒரு நாள் அவர் வீட்டுல அங்க தூங்கலனா கூட அவங்க தாத்தா பாட்டி ஞாபகம், மெமரிஸை மறந்த மாதிரி ஒரு இது. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குல்லங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த இடத்துக்கு போனாதான் எனக்கு இந்த இடம் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி. ஸோ கிளைண்ட்கள் அவசர அவசரமா முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அறக்க பறக்க ஓடுறான் முத்து. ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம் ஆவாங்க. அப்படி ஓடியுமே அந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியல அவனால. அவன் கரெக்டா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நிக்கிறக்கும், ட்ரெயின் அவனை கிராஸ் பண்ணி போறக்கும் அப்படி இருந்துச்சு அவனுக்கு. அப்ப பாக்க அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப டயர்டா வந்து அந்த பெஞ்ச்ல உட்காடுறாரு. அப்பதான் வந்து சுத்தி முத்தி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. யாருமே இல்லைங்க. வழக்கமா ரயில்வே ஸ்டேஷன் தான், பட் யாருமே இல்லை. பட் என்ன ஆச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது ஒரு பெரிய லைட் ஒன்று அடிக்குதுங்க. திருப்பி பார்த்தா ஒரு ட்ரெயின். எங்க எப்படா ட்ரெயின்? இந்த மாதிரி ட்ரெயின் நம்ம பார்த்ததே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெயினும் பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப பழைய காலத்து ட்ரெயின் மாதிரி இருக்கு. ஒரு ட்ரையல் ரன் ஏதாவது பண்றாங்களான்னு ஒரே குழப்பம். சரி இது எப்படியோ அங்க போற ட்ரெயின் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்க. அவன் ட்ரெயின்ல ஏறிட்டான். ஏறி பார்த்தா எப்படி எக்ஸாக்டா பிளாட்ஃபார்ம்ல யாருமே இல்லையோ, அட் த சேம் டைம் ட்ரெயின்குள்ள யாருமே இல்லை பெருசா. மிஞ்சி போன ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, சும்மா முடியல விரிச்சு போட்டு உட்காந்துருக்கு. அப்பவே முத்துக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் வருது. என்னடா முடியெல்லாம் விரிச்சு போட்டு உட்காந்துருக்கு. அது இல்லாம ட்ரெயின் பாத்தீங்கன்னா உள்ள லைட் எல்லாம் விட்டு அணைஞ்சு எரியுது. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ட்ரெயின் போயிட்டு இருக்கு. போறப்பயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு வியர்டான ஒரு ஃபீல்டிங். யாரோ முத்துவை வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. யாரோ கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் தன் காதுல ஏதோ ஒரு விஷயம் வந்து யாரோ சொல்ற மாதிரி இருக்கு. அடிக்கிற குளிர் வேற. முதுகு நட்டு ஜர்க்கின் எடுத்து போட்டு ஹெட்செட் போட்டு உட்காந்துக்கிறான். அவனுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்றான்.
பண்றப்ப பாத்தீங்கன்னா எந்திரி அப்படின்னு சவுண்டு கேட்டதா சொன்னா மொத்தம். என்னடா நான் ஹெட்செட்ல ஏதோ ஒரு பாட்டு விட்டுருக்கு, இப்ப ஏதோ எந்திரி நேரம் சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ட்ரெயினே ரொம்ப வியர்டா இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா அந்த ட்ரெயின்ல ஏகப்பட்ட போட்டோஸ் மாட்டியிருக்காங்க. நிறைய போட்டோஸ்ங்க, கிட்டத்தட்ட என்னடா ட்ரெயின்ல போட்டோஸ்லாம் மாட்டியிருக்காங்க, இது ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி முத்துக்கு தெரியுது. அதே மாதிரி முத்து உட்காந்துட்டு இருந்த அந்த இடம் ஈவன் ஏன்னா அவங்க அப்படியே ஃபுல் கும் இருட்டுதாங்க. வெளில பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. ஏன்னா அவர் சிட்டில இருந்து அப்படியே வில்லேஜுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி பயத்தோடய உட்காந்துருக்காரு, பயங்கர குளிர் வேற. ஸோ தன்னுடைய ஜெர்கின் எடுத்து அவர் போட்டு கவர் பண்ணிக்கிறது, கவர் பண்ணி ஹெட்செட்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. சடன்லி அவர் அந்த பாட்டு கேட்க கேட்க ஏதோ ஒரு விஷயம் உள்ள ஓடுது, எந்திரி எந்திரி அப்படின்னு. நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், என்னடா அது எந்திரி எந்திரின்னு ஒண்ணு கேக்குது அப்படின்னு டக்குன்னு ஹெட்செட்டை கழட்டுறாரு. சரி இது சரிப்பட்டு வராது, நம்ம போயிட்டு இந்த லோகோ பைலட் யாருன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவ் ஓவராரு. முன்னாடி போய் பார்த்தா அந்த ட்ரெயின் தானா ஓடிட்டு இருக்குங்க, யாருமே இல்லை. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப மொத்த ட்ரெயின்லயும் லைட் ஆஃப் ஆகி எரியுது. சரி ஓகே, ஹெட்செட்லாம் வேணாம், ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே என்ன நடக்குதுன்னு கிளியரா வாட்ச் பண்றாங்க. ஃபுல்லா கிளியரா வாட்ச் பண்றான். அந்த 2 கப்பிள்ஸ் உட்காந்து முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பாட்டி, வயசான பாட்டி கூட பின்னிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு எஞ்சி அந்த பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. சரி நம்ம எதுக்கும் இந்த லோக்கோ பைலட்டை போயிட்டு இது எதனால இந்த ட்ரெயின் வந்துச்சு, இந்த ட்ரெயின் வந்து எப்போ ரீச் ஆகும்னு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ல போறான். போய் பார்த்து முத்துக்கு பெரிய ஷாக்குங்க. ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்காங்க, யாருமே இல்லை. தூக்கி வாரி போட்டுருச்சு நம்ம முத்துக்கு. அப்படியே பின்னாடி வரான். பின்னாடி வந்து அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட முத்து பார்த்து அப்படி வந்துட்டு இருக்கு. பயந்து போன நம்ம முத்து ட்ரெயின்ல இருந்து குதிச்சாரா, தன் உயிரை காப்பாத்திக்க. கீழே விழுந்த நம்ம முத்துக்கு பயங்கர அடி. அப்படியே கண்ணு மூடுது. நம்ம இதுக்கே தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். டக்குன்னு 2 பேர் முத்து கை கொடுத்து தூக்கி விடுறாங்க. ரத்தமான ரத்தம். யாரோ ஒருத்தங்க கையை மட்டும் கொடுத்து அவனை தூக்குறாங்க. யாருன்னா அந்த கப்பிள்ஸ் இருக்காங்களாங்க, அவங்க கையை மட்டும் கொடுத்து தூக்குறாங்க. டக்குன்னு முடிச்சு பார்த்தா முத்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. முத்துக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல வேலை ட்ரெயின்ல, அந்த ட்ரெயின்ல ஏன் ஏறணும், இதனால ஏறணும், ஒண்ணுமே புரியல. சுத்தி அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, டேய் மச்சான் எப்படா இருக்க, எனக்கு எல்லாம் ஓகே தானே, 1.5 மாசமா நீ கோமா ஸ்டேஜ்ல இருக்கடா அப்படின்னு சொல்றாங்க. முத்துனால அதை சுத்தமா நம்ப முடியல. ஏதோ இப்பதான் ட்ரெயின்ல விழுந்த மாதிரி இருக்கு, முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்னு நினைச்சிருக்காரு. அப்போ டே எனக்கு என்ன நடந்துச்சே தெரியல, அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல ஏறது மட்டும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு டோட்டலா. அந்த மாதிரி வியர்டா நிறைய விஷயம் பார்த்தாருலங்க. ஒரு பேய் மாதிரி ஒரு அமானுஷ உருவத்தை பார்த்தாரு அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செகண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா ஸ்டன் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா ஸ்டன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தூட்ட சொல்றாங்க, டே நீ ஆக்சுவலா நீ கிளைண்ட் காலை முடிச்சுட்டு வேகமா ஓடிட்டு இருந்தடா, போற வழியில ஸ்டெப்பு தவறி விட்டு நீ கீழே விழுந்துட்ட, தள்ள அடிப்பட்டு நீ கோமா ஸ்டேஜ் வந்துட்ட, நாங்க தான் உங்களை எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு இது சுத்த நம்ப முடியல. ஸோ ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, முத்து அன்னைக்கு வேகமா ஸ்டெப் போட்டு இறங்கும் போது தவறி விழுந்துடுறாருங்க. விழுந்த தள்ள சரியான அடி. ஆக்சுவலா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க. இந்த ரியாலிட்டி தெரியாம முத்து இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு இல்லைங்களா, இந்த 1.5 மாசமா இருந்தார்ல, அதுல வந்த விஷுவல்ஸ் தான் அதெல்லாம். ஸோ அந்த எந்திரிங்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2 கப்பிள்ஸ் கை கொடுத்து தூக்குனது, இதெல்லாம் யாரு அப்படின்னா அவங்க தாத்தா பாட்டின்னு அவர் ஆழமா நம்புறாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க இவருக்கு நர்வ் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எந்திரிச்சாரு அப்படின்னா சொல்லுவாங்களுங்க மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லேட்டரா முத்து கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்றாரு, அவங்க தாத்தா பாட்டியோட ஆசீர்வாதத்தால தான் வந்து பொழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அவன் கோமா ஸ்டேட்ல இருந்த போது அந்த ட்ரெயின்ல பார்த்து அந்த கப்பிள்ஸ் கிட்டத்தட்ட அவங்க தாத்தா பாட்டி அவன் எப்படி பார்த்தானோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. கை கொடுத்து காப்பாத்துறது அவங்க தான், கோமா ஸ்டேஜ்ல வெளில கொண்டு வந்தது அவங்க தான். 2 ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முத்து சொன்னாரு. எனக்கு இது கேட்கும் போது அப்படியே புல்லரிச்சிருச்சுங்க ஆக்சுவலா. எப்பா அப்ப நான் சொன்னேன், எப்பா சாமி நல்ல வேறடா, உனக்கு எதுவும் ஆவலடா, சாமி உன் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, ஆமாடா சாமி என் கூட தான் இருக்காரு, சின்ன சாமி அப்படின்னு. ஏன்னா முத்துவோட தாத்தா பேரு சின்ன சாமி. இந்த இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. என்ன அப்படின்னா, முத்து அவங்க தாத்தாவை இருக்கிற வரைக்கும் பாசமான அவர் பார்க்கல, யாரா அவரு அப்படின்னு தான் பார்த்தான். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் அவரோட வேல்யூ அவருக்கு புரிஞ்சுது. இருக்கும் போது எல்லாத்தையும் வேல்யூ பண்ணுங்க, போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. மச்சான் அதுவும் தப்பு தான் பண்ணாரு, ஆனா இப்ப உணர்ந்துட்டாரு. இருக்கிறப்ப வேல்யூ பண்ணாம போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா
அதுக்கு ஆன்சரே கிடைக்காதுங்க. இந்த முத்துவோட தாத்தா மாதிரி நம்ம தாத்தா பேர் சின்ன சாமியா இருக்கலாம், இல்ல பெரிய சாமியா இருக்கலாம், இல்ல நடராஜனா இருக்கலாம், இல்ல என்ன வேணா இருக்கலாங்க. இருக்கும்போது ஒருத்தங்களை அவாய்ட் பண்ணாதீங்க, நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் சில டைம் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வரவே வராது. எல்லாரும் எல்லாரும் முடியுதுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஃப்ரம் ஆர்கே சாட் ஸ்பேஸ்.